வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன். டெய்லி 2 மணிக்கு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான வீடியோஸின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஓகே, இன்றைக்கு இந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம். சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த புரிதல் அப்படிங்கிற விஷயம் தான் இல்லையா? ஸோ புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளால் ஒருவரை புரிந்து கொள்ள முடிஞ்சது, நம்மளை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப்பு பெருசாக வேறு எதுவும் தேவைப்படுது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான விஷயமே ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், இல்லை நம்ம ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிட்டோம், மீன்ஸ் லவ்வில் கமிட் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் கூட அந்த ஒரு புரிதல்ங்கிறது வர மாட்டேங்குது. அவர்களை விட்டு போகிறதுக்கு மனசில் இருந்தாலும் அவர்கள்ட்ட இந்த புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன், பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது வர மாட்டேங்குது. அதுக்கான என்ன காரணங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நிறைய விதமான வகைகள் இருக்குது, இந்த காரணங்கள்லாம் இருக்குது. இந்த காரணங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிறகு அதுக்கு என்ன செய்யலாங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோஸோட எண்டில் நான் சொல்கிறேன். தட் இஸ் வாட். ஓகே, வாங்க பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டினையல் அண்ட் டிசன்ட். எஸ், டினையல்னா ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை மறுத்து விடுவது. ஒரு வேளை அவர்கள் நம்மையே மறுத்தரலாம், இல்லை இந்த ஃபேமிலி லைஃப்பை அவர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மறுத்தலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா வெறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம மறுக்கிறோன்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை நம்ம வெறுக்கிறோன்னு அர்த்தம். அது மேலே நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லைன்னா நமக்கு அது அகெயின்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த அகெயின்ஸ்டாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு உணர்வு அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது, இட்ஸ் நாட் லைக் இதை நம்ம சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறோம். அதாவது தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் மீ அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக உண்மையிலேயே தே ஆர் நாட் அக்செப்டிங் யூ இஸ் அ மேட்டர். அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்னமோ பெரிய நீங்கள் அரபில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரபு ஹிந்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் புரிஞ்சிக்க முடியலங்கிறதுக்காகவா? அப்படி கிடையாது இல்லையா? நீங்களும் தமிழ் தான் பேசுகிறீங்க, அவங்களும் தமிழ் தான் பேசுவாங்க. ஈவன் இட் குட் பி த இங்கிலீஷ் ஆல்சோ, இல்லை உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் வேறு ஏதாவது இருந்தால் அதுவாக கூட இருக்கலாம். பட் எது பேசினாலும் அந்த லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல. ஸோ புரிஞ்சுக்கிறதுல இதில் விஷயம் கிடையாது. இதில் என்னன்னா அவங்க புரிந்து கொண்டார்கள், அது என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்கிறது 100% அவர்களுக்கு தெரியும். ஆனால் தே ஆர் டினைங் த சேம். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். அவங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் ஏற்றுக்கல. ஓகே, அதனால தான் அந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஏற்றுக்காத ஒரு விஷயத்தை திரும்பி நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டிசன்ட்டுங்கிற விஷயத்தை மொத்தமாக நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது வருவதற்கு நிறைய வாய்ப்பு வருது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். வாட் குட் பி த செகண்ட் திங்? த காக்னிட்டிவ் டிசானன்ஸ். எஸ், காக்னிட்டிவ் டிசானன்ஸ்னால் என்னென்னா, இயல்பாகவே நம்மளுடைய சின்ன வயசுலேருந்தே நம்ம பழகிட்டு வருவோம். ஸோ அந்த இயல்பாகவே நம்மளுடைய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்ந்து வந்த சிச்சுவேஷன், சூழ்நிலைகள், இதெல்லாம் வச்சு நமக்குள்ள ஒரு பிலீஃப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் அப்பா இருக்கார், அவர் பயங்கரமான ஒரு செலவாளியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த செலவாளி மூலமாக எங்களுடைய அப்பா என்னுடைய வாழ்க்கையில் அவர் தோற்று பயங்கரமாக கஷ்டப்பட்டு அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். ஓகே, லெட் இட் பி லைக் தட். அப்படிங்கும்போது அப்போ எனக்குள்ளே என்ன ஒரு பிலீஃப்ஸ் வரும்னு சொன்னால், அப்போ செலவு பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு தவறான ஒரு விஷயம். அது இட்ஸ் ஈக்குவல் டு த கிரைம் மாதிரி. ஓகே, அது நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது எனக்குள்ளே வருது. இப்போ எனக்கு வரக்கூடிய ஒரு லவ்வரோ, எனக்கு வரக்கூடிய ஒரு ஒய்ஃபோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், நான் கமிட் ஆகிட்டேன் அவங்க கூட. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே என்ன வர ஆரம்பிக்கும்னா, அவர்களை நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், அவர்களை நான் நிராகரிக்க ஆரம்பிப்பேன். அதாவது அவங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது வேறு, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்னென்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் என்ஜாய் பண்ணுறதை எப்படி ஸ்பெண்ட் பண்ண தான் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ லெட் அஸ் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபியர்லெஸ்ஸான, ஒரு ஃபியூரியஸான, சூப்பரான ஒரு விஷயமா அவங்க போயிட்டு இருக்கலாம் இருக்காரு. பட் எனக்குள்ள இருக்கக்கூடிய பிலீஃப்ஸுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்கள ஏற்றுக்க என்னை மறுக்குது. ஸோ அந்த காக்னிட்டிவ் டிசானன்ஸ் மூலமாக என்னுடைய பிலீஃப்ஸ் அவங்களுடைய பிலீஃப்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கிறனால அவர்கள் உங்களை நிராகரிப்பதற்கு, அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புங்கிறது. ஸோ இது ரொம்ப வேல்யூபிளான ரீசன்கிறது இல்லையா? ஸோ அடுத்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது இருக்குது, என்ன தெரியுமா? ஃபியர் ஆஃப் சேஞ்ச். எனக்கு எல்லாம் புரியுது, எஸ், லைஃப் இஸ் ஆல் அபவுட் என்ஜாய். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி, நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேக் ஸ்டோரிலாம் கிடையாது. எனக்கும் என்ஜாய் பண்ணுங்கிற ஆசை இருக்குது, எனக்கும் இந்த மாதிரிலாம் செய்யணுங்கிற ஆசை இருக்குது. பட் ஐ ஹாவ் அ ஃபியர் டு சேஞ்ச். நான் இப்படி மாறிட்டேன்னா ஏதாவது ஒன்று வந்துருமோங்கிற ஒரு பயங்கிறது இருக்குது. ஏன்னா நான் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வாழ்ந்துருக்கேன். இந்த சிஸ்டம் தான் என்னை செக்யூராக வச்சிருக்குது. இவ்வளோ நாளாக எனக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராமல் பாதுகாத்ததுங்கிறது இந்த சிஸ்டம் தான். ஓகே, ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னு வச்சுக்கலாம், அதுதான் என்னுடைய பாதுகாத்த விஷயம். ஒரு ஃபேமிலி சிஸ்டமாக இருக்கலாம், வாட் எவர் இட் குட் பி தட். ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம், கூட்டு குடும்பங்கிற சிஸ்டம் தான் என்னை பாதுகாத்து வந்திருக்கு. அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஐ ஹாவ் அ ஃபியர் ஆஃப் சேஞ்ச். அந்த மாறுபடக்கூடிய இப்படி நான் மாறுறதுக்கான விஷயத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியர் இருக்குது. அந்த ஒரு ஃபியர் அப்படிங்கிறது என்னை என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னால், என்னை கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இட் குட் பி த ரீசன் ஃபார் த நாட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ. எஸ், அவங்க இந்த விஷயத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க நேரடியாக. ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்குங்கிறத அவங்களே அட்ரஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஒருவேளை.
அவங்களே அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணாமல் அவங்ககிட்ட சொல்லாமல், ஒருவேளை அவங்க சொல்லாமல் இருக்கலாம் அட்ரஸ் பண்ணி, இல்லை ஒருவேளை அவங்க அட்ரஸ் பண்ணாமே இருக்கலாம். மொத்தத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ட்ரைவ் ஆகிட்டு இருப்பாங்க. பட் இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், எந்தெந்த ஒரு மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏற்ற இறக்கமே இருக்காது. இல்லை ஒரு வேளை பெரிய இறக்கம்ங்கிறது ஒன்று இருக்கலாம், மற்றபடி பெரிய ஏற்றம்ங்கிறது எதுவுமே இருக்காது. அவங்களோட லைஃப்ங்கிறது ரொம்ப ஷட்டில் அப்படியே ஒரே மாதிரி ஒரு லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது, when you came to know these are all the things, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது நீங்கள் பார்க்கும்போது அப்படியே ஒரே லைனில் இருக்கிறது போல் தெரிஞ்சதுன்னா அப்போ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். they have a fear to change. அவங்களுக்கு இந்த சேஞ்ச் ஆகிற விஷயத்தில் பெரிய ஃபியர். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அப்பா, அவங்க பாட்டை, அவங்க முப்பாட்டை என்ன பிஸ்னஸ் பண்ணாங்களோ அதே பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு, அதே ஐடியாலஜி, பழைய ஐடியாலஜியால் தான் பரவாயில்ல, அதில் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அதையே செஞ்சுக்கிட்டு ஓகே, எந்த ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்காமல், எந்த ஒரு பெரிய விஷயங்களும் பெரிய லாபத்தையும் பார்க்க விரும்பாமலே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறான்னு சொன்னாலும் அந்த பிஸ்னஸை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். they have a fear to change. that is how. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவர்கள் உங்களுடைய பாலிசிக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எஸ். தென் வாட் குட் பி த செகண்ட் ஒன்? இஷ்யூ இன் செல்ஃப். எஸ். ஒருவேளை நீங்கள் இப்போ இந்த விஷயத்தில் நான் பார்த்தோம், இதுக்கு அப்பாற்பட்டு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கலாம், அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக பிரச்சனைகள்ங்கிறது இருக்கலாம், அவங்களுக்கு எமோஷனல் பிரச்சனைகள்ங்கிறது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரமெட்டிக்கான ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் வந்து அவங்களுடைய கூட பிறந்த யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அவங்க வந்து ஒரு ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட பிறந்த ஒருத்தவங்க இறந்து போனாங்க. அதனால அந்த வீட்டை அப்படியே அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த ட்ரமெட்டிக் ஈவெண்ட் மூலமாக, ஸோ இந்த வீடு நம்ம எப்போ தான் சொந்த வீடு வாங்கி நம்ம கட்ட ஆரம்பித்தாலும் இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தங்க இறந்து போவாங்கங்கிற ஒரு மிஸ்டீரியஸான ஃபியர் அப்படிங்கிறது அவருக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன தான் அவங்கள புஷ் பண்ணி ஒரு சொந்த வீடு கட்டலான்னு சொல்லிட்டு அவங்கள கம்பல் பண்ணாலும் கூட, அவங்ககிட்ட எல்லா காசு இருந்தாலும் கூட அவங்க அதை கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலாம், ஒரு வேளை தெரியாமலும் இருக்கலாம். மீன்ஸ் அவங்களுக்கு உள்ளே இருக்கிறத அவங்க அட்ரஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஹாவ் அ எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இன் த செல்ஃப். ஓகே, அந்த மாதிரி எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது அவங்களுக்குள்ள இருக்குது. அதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா, த்ரூ த கவுன்சிலிங் மூலமாக தான் நம்ம அதை அட்ரஸ் பண்ண முடியும். அவங்களுக்குள்ள ஒரு வேளை நீங்கள் என்ன தேடி பார்த்தாலும் அது மாதிரியான ஹிஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு கிடைக்கலன்னா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது என்னன்னே நமக்கு தெரியலன்னு சொன்னால், இஃப் யூ வில் மேக் தம் டு கம் ஃபார் த கவுன்சிலிங்னா, ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் அவங்களை அட்டன் பண்ண வச்சிங்கன்னா, இல்லை அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கிற விஷயத்த நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே அதை வச்சு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்மளால் கண்டுபிடித்து விட முடியும். அதை வந்து டயக்னாஸ் பண்ணிட முடியும், அதை வந்து அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்த கவுன்சிலிங் மூலமாக அந்த விஷயத்தை சரி பண்ணிட முடியும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தேர் செல்ஃப் ஆல்சோ. அவங்க இயல்பாக அவங்களுடைய செல்ஃபே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஆளாக இருக்கலாம். அதான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த லாஸ்ட் ஒன், இஷ்யூ வித் யூ. எஸ், உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கலாம். இப்போ நான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொன்னாலே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்கலாம். உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். அது எத்தனையோ பேர் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம், அது உங்களால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். இல்லை நீங்களே தேடி பார்க்கலாம், அவங்க சொன்னது உண்மையானு சொல்லிட்டு நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். பட் உண்மையிலேயே அது உங்களுக்குள்ளே இருக்கும். அது வந்து ஒரு அன்கான்ஷியஸில் இல்லை ஒரு சப்கான்ஷியஸில், ஈவன் அன்கான்ஷியஸில் அது ஒரு பிஹேவியர், அந்த மாதிரி ஒரு பிஹேவியரை இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கொலிக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கரமாக வந்து நல்லா படிப்பார், பயங்கரமாக வந்து நல்லா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பார், ரொம்ப ஸ்போர்ட்ஸில் வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவருக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து அடுத்து வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இதில் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு 5வது 6வது படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த ஸ்போர்ட்ஸில் என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட 12th வரைக்குமே அவர் நல்லா ஸ்போர்ட்ஸில் இது பண்ணார். அதே நேரத்தில் நல்லா படிக்கவும் செய்வார். ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார். அவர் 12th முடித்தவரை என்ன பண்ணார், 12th வரைக்கும் வந்து என்னுடைய கொலீக்ஸாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பக்கத்து செக்ஷனில் இருந்தார், ஸ்கூல்மேட்டாக இருந்தார். அப்புறம் 12th அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த விஷயங்கிறது, இவன் கண்டிப்பாக வந்து அந்த வாலிபாலில் வந்து அவன் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து அவன் நேரம் கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் ஸ்கூலில் என் கூட படித்த, ஈவன் அவனுடைய கிளாஸில் படித்த நிறைய பேர் என்னுடைய யூஜியில் பிஜிலலாம் படித்தாங்க. ஸோ அப்படிலாம் படிச்சுருந்தது போது அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் வேலை தேடி, அதுக்கப்புறம் வேலை கிடச்சி, அதுக்கப்புறம் இப்படிலாம் வந்ததுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் அவரை நான் மீட் பண்ணும் பொழுது அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, அவர் ஒரு விஏஓவாக மாறியிருந்தார். விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக அவர் மாறியிருந்தார். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இருந்தாலும் கூட எனக்கு என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா வாலிபாலில் வந்து இது பண்ணால் நேரம் அவருக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பே கிடச்சிருக்கலாம். ஸோ அதில் போயிருந்துருக்கலாம். ஏன் அவர் அப்படி போனான்னு கேள்வி வரும்போது, அவர் ஆக்சுவலாக எந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லையும் எந்த ஸ்போர்ட்ஸ் காலேஜ்லையும் போய் அவர் சேரலை. அவர் படிச்சதுங்கிற நார்மலாக ஏதோ ஒரு டிகிரி, ஓகே, நார்மல் ஒரு யூஜி ஏதோ ஒன்று படிச்சிருக்கிறாரு. அது ஒரு வேல்யூபிளான யூஜியும் கிடையாது.
ஸோ இந்த 10th பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் பாஸ் பண்ணி அவர் ஒரு விஏஓவாக வந்துட்டார். ஐ பிலீவ் அவர் டிகிரி படித்தனால கூட வந்திருக்கலாம். எனக்கு அந்த டிஎன்பிசி பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் கூட அவர் வந்திருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருக்குள்ளே வந்து இயல்பாக ஒரு இன்செக்யூரிட்டிங்கிறது இருக்குது. அதனால் அவருடைய திறமை என்னங்கிறத அவர் வேல்யூ பண்ணவே இல்லை. என்னதான் திறமை அவருக்கு இருந்தாலும் அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை. எது இருக்கிறதுல ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஜாபோ ஒரு செக்யூரிட்டியை நோக்கி என்றைக்குமே போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. அந்த செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் தேடிக்கிட்டார். ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் செக்யூரிட்டி ஜாப். பட் அவருக்கு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மென்டாலிட்டி இருந்ததுங்கிறது அவருக்கு தெரிஞ்சாலும் கூட அவர் ஏற்றுக்க அவர் ரெடியாக இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம் with himself. That is how. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது எப்படி ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ அந்த ப்ரொஃபஷன்ட்டை கேட்டு தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் இருக்கவங்க உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தட் இஸ் வாட். ஸோ த கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. ஸோ இது நீங்கள் வாங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ஏன் பிரச்சனையாக இருக்குங்கிற விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் மூலமாக. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே நீங்கள் வந்து யூ கேன் கெட் த கவுன்சிலிங். தட் இஸ் வாட் important thing. That's what. So thank you so much, Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what. Bye.